ஒரு பையருக்கு வந்து அவங்கள பத்தி தெரியாது, ஃபுல்லா தெரியாது. அந்த ட்ரஸ்ட் இல்லை, எப்படி நம்புவாங்க? இப்போ வந்து அதனால தான் சார் ஒரு as a பிளாட்ஃபார்ம் நாங்கள் என்ன பண்றோம்னா, இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து வெரிஃபை பண்ணி நிறைய லெவல் வெரிஃபிகேஷன் இருக்குது. இதெல்லாம் பண்ணி தேர்ட் பார்ட்டி வெரிஃபிகேஷன் இருக்கு. ப்ளஸ் நாங்களும் வெரிஃபை பண்ணிட்டு இவங்க பிசினஸ்க்கு நிறைய பேட்சஸ் வெரிஃபிகேஷன் பேட்ச் கொடுக்குறோம். அது டிஃப்ரெண்ட் லெவலில் கொடுக்குறோம். இந்த வெரிஃபிகேஷன் பேட்ச் வந்து எந்த கம்பெனி காசு கொடுத்து வாங்க முடியாது. சரிங்களா சார்? இது வந்து பியூரா வந்து அவங்க எப்படி பிசினஸ் கண்டக்ட் பண்றாங்க, அவங்களோட டாக்குமெண்டேஷன்லாம் ஃபுல்லா வெரிஃபை பண்ணி அந்த பேட்ச் கொடுக்குறோம். ஸோ அதை பேஸ் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் வாங்கிப்பாங்க. சரி, நீங்க எங்களோட டார்கெட் வந்து 1 லட்சம் கம்பெனி வந்து அடுத்த ஒரு வருஷத்துல உலகம் ஃபுல்லா வெரிஃபை பண்ணி உள்ள கொண்டு வரணும். அந்த 1 லட்சம் பிசினஸ் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டோம்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா பிசினஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு பொருள் விற்கிறேன்னா எனக்கு ஒரு 10 பொருள் நான் வாங்குறேன். ஸோ அந்த 10 பொருள் வந்து சரி இன்னைக்கு லாபம் வந்து விற்கிறதுல மட்டும் இல்லை, வாங்குறதுலயும் இருக்கு. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்றோம் சார். ஒரு கம்பெனிக்கு வந்து எப்படிலாம் அவங்க ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஒன்று வந்து விற்கிறதுல இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, விற்கிறது என்ன பண்ணணும், அவங்களுக்கு விசிபிலிட்டி நிறைய இருக்கணும். அந்த விசிபிலிட்டி நிறைய கொடுத்தா அவங்களுக்கு நிறைய பிசினஸ் வரும், என்கொயரி வரும், பிசினஸ் வரும். ரெண்டாவது விஷயம், அவங்க வாங்குறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம். நல்ல நல்ல சப்ளைஸ் எல்லாம் உலகத்துள்ள கொண்டு வந்தோம்னா அவங்க வந்து வாங்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சார், மொத்தம் டோட்டல் பிசினஸ்ல ஒரு 70% பீப்புள் வந்து ட்ரேடர்ஸுங்க, ஒரு 30% தான் மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்க. இந்த ட்ரேடர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வாங்குறதுக்கும் வாய்ப்பு வேணும், விற்கிறதுக்கும் வாய்ப்பு வேணும். ஸோ இதை எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி நாங்கள் வந்து பிளாட்ஃபார்ம் உருவாக்கியிருக்கோம். ரெண்டாவது, நாங்கள் அவங்களுக்கு தேவை டூல்ஸ் என்னென்ன. ஓகே சார், எனக்கு என்கொயரி வருது, ஆனால் அதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியல, என்னால் நிறைய சோர்ஸ்ல இருந்து வருது, அதை மேனேஜ் பண்ண முடியல. அதுக்கு ஒரு சிஆர்எம், நல்ல சிஆர்எம் இருந்தா சிம்பிளா இருந்தா நம்ம என்னால் யூஸ் பண்ண முடியும். ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருந்தா என்னால் பண்ண முடியாது. நான் என்ன இன்னைக்கு இருக்கிற மோஸ்ட் ஆஃப் எஸ்எம்எஸ் வந்து எல்லாருமே டெக் சாவி கிடையாது. அவங்களுக்கு தேவை சிம்பிளா ஒரு சிஆர்எம் லீடு வந்துச்சுன்னா அதை மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு ஆல்ரெடி கஸ்டமர் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான கஸ்டமர் லிஸ்ட் இருக்குங்க, ஆனா அவங்கள்ட்ட போய் பிசினஸ் பண்ணணும், எப்படி பண்றது? அவங்களுக்கு ஒரு டூல்ஸ் ரெடி பண்ணிருக்கோம். ஓகே, உங்க கஸ்டமர்லாம் உள்ள கொண்டு வாங்க, உள்ள கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு எல்லாம் வந்து நீங்க ஒரு பொருளை லான்ச் பண்றீங்க, உள்ள ஒரு ஆஃபர் போறீங்கன்னா அவங்களுக்கு டைரக்டா எல்லாருக்கும் எப்படி அனுப்புறது, அதை எப்படி மேனேஜ் பண்றது, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் யோசிச்சு அதாவது சார், நான் லாஸ்ட் 25 வருஷத்தை ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இவங்களோட பிரச்சனை என்ன, நான் வந்து ஒரு புக்ல படிச்சுட்டோ இல்லை ஒரு அதாவது மற்ற நாளே வச்சு பண்ணல சார். 25 வருஷமா இவங்க கூட நான் வாழ்ந்திருக்கேன். ஒவ்வொரு மீட்டிங்லயும் 3 மணி நேரம் உட்காந்து இவங்களுக்கு என்ன கஷ்டம், இவங்க என்ன, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, இவங்களுக்கு என்ன வேணும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமா பார்த்து பண்ணிருக்கோம் சார். ஒரு டூல்ஸா இருக்கட்டும், இல்லை அவங்களோட ஆன்லைன் ப்ரெசன்ஸா இருக்கட்டும், இல்லை மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், இது எல்லாமே பண்ணிருக்கோம் சார். பிளஸ் அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு என்ன நாலேஜ் கொடுத்தா இவங்க பிசினஸ் க்ரோ பண்ணலாம், அதுக்கான நாலேஜ் ஒரு அகாடமியும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் சார். மெயினா நம்ம வந்து B2B சார், அதாவது B2B யாரெல்லாம் B2B பிசினஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாம் அலோவ் பண்றோம் சார். அது மேனுஃபேக்சர்ஸ், எக்ஸ்போர்ட்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ், ஹோல்சேலர்ஸ் பேர் அளவுக்கு. ரீட்டைலர்ஸ் வந்து அவங்க